நரேந்திர மோடியினுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது ட்ரம்ப் செய்யக்கூடிய இந்திய துரோக செயலை நரேந்திர மோடி சரியாக தனக்கு ஏற்ப இந்தியாவின் நலன்தான் முக்கியம், இந்திய விவசாயிகள் தான் முக்கியம் என்று சொல்லுகிறார். இதே பாருங்கன்னா யூபி அரசாங்கத்தின் பொழுது கிளின்டன் வந்திருந்த பொழுது கிளின்டனுடைய மனைவியை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் என்னதான் ஒரு கட்டி தழுவிட்டாங்க பாருங்க. பொருளாதார கொள்கை பற்றி ஏலம் விட்டது காங்கிரஸ். ஆனால் ட்ரம்ப் பண்றது அந்த ஊருக்காரங்க நல்லா இருக்கும். அவரு அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்கிறாரு, யாரும் தப்பு சொல்லல. இந்தியா ஃபர்ஸ்ட்ங்கிறாரு நரேந்திர மோடி, இந்தியாவில யாரும் தப்பு சொல்லல. ஆனா அத காங்கிரஸ்காரர் இருக்காரு பாருங்க, ப சிதம்பரம், அப்புறம் நம்ம ராகுல் காந்தி, இதெல்லாம் ஒரு தனியா பண்றாங்க. அவங்க அது டீப் ஸ்டேட்டோட கனெக்ஷன் இருக்குது காங்கிரஸுக்கு, ஜார்ஜ் சோரேஸோட, ட்ரம்போட. இந்தியாவிற்கு எதிராக எது சொன்னாலும் அதற்கு வரவேற்பார்கள். பாருங்க, இந்தியன் எக்கானமி இஸ் டெட்னாரு யாரு? ட்ரம்ப். ராகுல் காந்தி ஆமான்னாரு, கூட ஜால்ரா வாசிக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்தியாவிற்கு எதிராக எந்த கருத்துகள் வந்தாலும் உலக தளங்களில் அதை ராகுல் காந்தி வரவேற்கிறார். ஆனால் இந்தியாவிற்கு சாதகமாக இந்தியா ஃபர்ஸ்ட், ஆத்ம நிர்பர் பாரத் 2027 2047 இந்த 20 வருடத்திற்குள் விக்சித் பாரத், வளர்ந்த இந்தியா என்று ஒரு கோஷத்தை வைத்துக் கொண்டு நரேந்திர மோடி செயல்படுகிறாரே, அதற்கு இந்தியாவில் உள்ள பொருளாதார நிபுணர்களும் சரி, இந்தியாவில் உள்ள விவசாயிகளும் கண்டிப்பாக வரவேற்கிறார்கள்.